Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி எக் மேக்கரோனி. நான் மேக்கரோனி ஒரு 250 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா பாயில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பவுலில் ஒரு பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம இப்போ இந்த மேக்கரோனியை இதில் போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இதை வேக விடலாம். அடியில் ஒட்டிக்கும், அதனால் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம எண்ணெய் விட்டுருக்கனால மேக்கரோனி நல்லா குழையாமல் வரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்னொரு பவுலில் தண்ணி இல்லாமல் இதை நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மேக்கரோனியை எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எப்படி நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் அடுப்பில் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காயட்டும். பெரிய வெங்காயம் 2 மெல்லிஸாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. நான் ஒரு ½ கொடை மிளகாவும் இதில் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு. நான் மேக்கரோனிக்கும் சேர்த்தே போட்டுட்டேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் நம்ம எந்த சாஸ்லாம் எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. ஒரு சிம்பிளான எக் மேக்கரோனி தான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன். ½ ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இது ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்துடும். இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற இந்த மேக்கரோனியை இதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் இது நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். எக் நூடுல்ஸ், உங்களுக்கு எந்த மசாலா நூடுல்ஸ் மசாலா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மேக்கரோனி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்பில் வைக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும்.
இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் மேக்கரோனி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.